ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரே க்ளவுடி டேவாக இருக்குது, கிச்சனே ரொம்ப இருட்டாக இருக்குது. ஹாய் ஆல், ஸோ இன்னைக்கு வந்து காலங்காத்தாலே தளிகை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட கேஸ் ஸ்டவ் அது சர்வீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காப்ல. இப்போதான் மணி பார்த்தேன்ல 7 ஆயின்னு இருக்கு. ஸோ அவ வரத்துக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் தளிகைலாம் பண்ணி எடுத்து வச்சுட்டாக்கா அவ வந்து கிளீனிங் பண்றதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். காலங்காத்தால தொண்டை பிரியவே மாட்டேங்கிறது, பேசவே முடியல. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தேன் அப்படின்னாக்கா சிம்பிளா தான் இருக்கும். நேத்திக்கு நல்லா மேங்கோ ஃபீஸ்ட் சாப்பிட்டுட்டோம் இல்லையா, இன்னைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஸோ பத்திய சாப்பாடு மாதிரி தான் இருக்க போறது இன்னைக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க சீக்கிரமா இன்னைக்கு தளிகை பண்ணணும், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு உண்டான தளிகைக்கு எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் பார்த்தாக்கா வெண்டைக்காயும் ஃப்ரெஷ் சுண்டைக்காயும் எடுத்துட்டுருக்கேன். ஜெயநகர் 4th பிளாக் வந்து நான் போயிருந்தேன் ஒரு 2 days பேக்கு. அதில் வந்து வாங்கினது தான் இந்த சுண்டைக்காய். ஜெயநகர் 4th பிளாக்கையுமே நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். மழை பயங்கரமாக பெஞ்சுது அன்றைக்கி. மல்லேஸ்வரம் எப்படி ஒரு ஷாப்பிங் ஏரியாவோ அதே மாதிரி பெங்களூரில் ஜெயநகர் 4th பிளாக்கும் ஒரு ஷாப்பிங் ஏரியா. இது அடுத்தாப்பில் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஜெயநகர் 4th பிளாக்கோட வீடியோ உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அதையும் பாருங்க. நிறையா பேர் என்கிட்ட கேட்குறா பெங்களூர் வந்தால் என்னென்ன ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஐடியாவாக இருக்கும்ன்ற ஐடியாவில் தான் நான் ஜெயநகர் 4th பிளாக்கையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ஒருத்தர்கிட்ட கிடைக்கிற சுண்டைக்காய் தான் இது. அதை பற்றின வீடியோவும் அந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ குக் பண்ண போகலாம். ஸோ இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. எட்ஜஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். ஆக்சுவலாக இப்படி வச்சுட்டாக்கா ஸோ தட் உங்களுக்கு உள்ளே எதுவுமே பூச்சிக்கிச்சி இல்லையான்னு பார்த்துக்கோங்க. நல்ல வெண்டைக்காய் இப்போலாம் என்னன்னு தெரியல, ஹைப்ரைட் வெரைட்டியாக என்னன்னு தெரியல, பூச்சி ரொம்ப வரதில்லை. இந்த நாட்டு காய்கறிகளாக இருந்தால் ரொம்ப வருது. ஆக்சுவலாக பூச்சி வந்தால் தான் ஹெல்த்தியான காய்கறிகளே. அதுவாக மண்ணில் உள்ள பூச்சியெல்லாம் அதில் போய் அந்த மாதிரி வரும் நமக்கு. இப்போல்லாம் நல்ல லாபம் தான் நமக்கு, காயெல்லாம் எதுவும் பூச்சியே வரதில்லை. ஸோ இதை நான் ஃபுல்லு இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்தது என்னன்னு காமிக்கிறேன். ஸோ வெண்டைக்காய் கீரி எடுத்துட்டாச்சு. இதுக்கு வேறு எதுவுமே இல்லை, இது ஒன்று தான் வறுத்துக்க வேண்டிய ஐட்டம். இது நல்லா வறுத்துன்ட்டு அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுப்பு ஆன் பண்ணியிருக்கு. இப்போ இதை ஒரு 3-4 டீஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலை நல்லா முடிஞ்ச மட்டும், ரொம்ப எடுக்கணுன்றதில் முடிஞ்ச மட்டும் தோலை வெளியில் எடுத்துட்டு மற்ற சாமான்கள்லாம் அதோடு சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஒரு 15 minutes இருக்கட்டும். பை த டைம் நம்ம வந்து சுண்டைக்காய் குழம்பு பண்ணிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் டைம் நடுவில். இதை நான் வறுத்துட்டு தோலை கசக்கி எடுத்துகிட்டு அப்புறமா நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி முரத்தில் போட்டு அதை வந்து நீங்கள் நீங்கள் கையால் இப்படியே தேய்ச்சல்னாலே அழகாக வந்துடும். இந்த முரத்தோட அந்த இது இருக்குது இல்லையா, டெக்ஸ்சர், அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சூடாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பண்ணினேன்னா தோல் அழகாக விட்டுன்னு வந்துடும். இது ஒரு ஈஸி டெக்னிக். ஆக்சுவலாக முரத்தில் பண்ணுறது அந்த காலத்தில் எல்லோரும் முரத்தில் தானே பண்ணின்னு இருந்தா. ஸோ அது மாதிரி ஒரு குட்டி முறம், இங்கே பாருங்கள், இது எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி முறம் ஒன்று வாங்கி வச்சுட்டேன்லாம் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காய்க்குள்ளே வைக்கிறதுக்கு என்ன, அந்த வேர்க்கடலை ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து வறுத்து தோல் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, அதை எடுத்து போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம், கொப்பரை இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் நேற்றுக்கு இந்த கொப்பரை எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தான்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து பொடி மாதிரி வாங்கிட்டு வந்துட்டார். அதை நான் இப்போ ஆட் பண்ணின்னு இருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். காரப்பொடி போட்டுக்கலாம், பட் என்னோட இருக்கிறது ரொம்ப காரமாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தேவலாம் போல் இருக்குது வயிற்றுக்கு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து பேடிகை சில்லி ஒரு 4-5 போட்டுருக்கேன். இதில் காரம் கிடையாது, கலர் மட்டும்தான் கொடுக்கும். இதோடு சேர்ந்து உப்பையும் போட்டுக்கலாம். ஸோ தட் அரைக்கிற பேஸ்ட்டில் வந்து உள்ள ஸ்டஃபிங்க்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, சில பேர் வேணுங்கிறவா இதில் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். எனக்கு கரம் மசாலா நார்மல் சாப்பாட்டில் பிடிக்காது. ஸோ இதை அப்படியே ஜலம் குத்தி நான் அரைச்சி விழுதாக எடுத்துன்னு வரேன். ரொம்ப தண்ணியாக அரைச்சிக்கக்கூடாது, கெட்டியாக அரைச்சிக்கணும். அப்போ தான் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ
ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு உள்ளே ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை நன்னா இப்படி பிரிச்சுட்டு இந்த பேஸ்ட்டை எடுத்து இதுக்குள்ளே தடவிட்டு கம்ப்ளீட்டாக தடவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இன்பிட்வீன் வேறு கேஸ் அவர் வந்துட்டாப்புல, அவள் எல்லோரும் அந்த வால்வெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனாப்புல. ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் தான் வேலை, சீக்கிரமாக முடிஞ்சுடுத்து. என்ன கூத்துனா, இவர் வந்து பண்ணி முடித்த கையோட வேறு ஒரு பர்சனும் கால் பண்ணுறாரு, கில்மாலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு. நான் பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஏஜெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாக்கா, ஏஜென்சிக்கு அவர் சொன்னார், இல்லை 2 பேருமே இந்த சைட்லேருந்து எங்கள் சைட்லேருந்து வந்தவா தான். ஸோ ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு வந்துட்டார் போலருக்கு ஒருத்தர், அதனால் ஒன்றும் பயம் இல்லை மேடம் அப்படின்னாரு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டஃபிங் எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த 15-20 மினிட்ஸ் அவர் வந்த நேரத்தில் இது நல்லாவே ஊறின்னு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் அந்த ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சா போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் வானலியில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சுட்ட கையோட 1 by 1 அதை அப்படியே வச்சு அழுங்காமல் கொழுங்காமல் பெரட்டி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். எண்ணெய் வந்து சுட ஆரம்பிச்சிருத்து, வாசனை வர ஆரம்பிச்சிருத்து. நான் இப்போ வந்து இதை 1 by 1 வைக்கிறேன். அதில் ஈரம் இருக்குது, தெளிக்கும், ஜாக்கிரதையாக பண்ணணும். சின்னவா பண்ணச்சே ஜாக்கிரதையாக பண்ணுங்க, மூஞ்சியில் தெரிச்சுன்றாதீங்கோ. ஸோ இதை கொஞ்சம் பெரட்டி அழுங்காமல் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக காமிக்கிறேன். நல்லா வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணது இப்படி தான் இருக்கும், கருப்பாக எடுக்க வேண்டாம். சப்போஸ் இது எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும் வேண்டான்னு நினைக்கிறவா, இதை வந்து நம்ம நார்மலாக காய் பண்ணுறதுக்கு கட் பண்ணுற மாதிரி பண்ணி இதை வந்து இதே ஐட்டங்களை தண்ணி விடாமல் பொடியாக ரெடி பண்ணி மேலே தூவி பொடி போட்ட காய் மாதிரியும் பண்ணலாம். அதுவும் ஒரு மெத்தடு, இதுவும் ஒரு மெத்தடு. ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே இப்படி பண்ணேன். வேண்டான்னு நினைக்கிறோம், பொடி பண்ணி காயை வதக்கி அது பொடியை மேலே தூவிக்கோங்க. ஃபஸ்ட் கிளாஸாக பொரித்து எடுத்துட்டாச்சு வெண்டைக்காயை. இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஆடிங் டச்சாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதுக்கு மேலே லைட்டாக பிளாக் சால்ட்டை வந்து நீங்கள் இப்படி தூவிட்டேல் அப்படின்னாக்கா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு இது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிப்பியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான். லைட்டாக ஸோ வெண்டைக்காய் ஷாலோ ஃப்ரை வந்து நமக்கு ரெடியாக எடுத்து, சுண்டைக்காயை வந்து நசுக்கிட்டு இதுக்குள்ளே நல்லா குத்தணும், கல் வச்சு குத்திட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்து அலம்பி அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பண்ணலாம். இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாதத்தை வச்சுடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆகும் வேலை. இந்த மாதிரி 1-2 குத்தினாலே அந்த சீடு வந்து உடஞ்சி அதுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி விதையெல்லாம் நம்ம அப்புறமா அலம்பினா தண்ணியில் போயிடும் அது. ஸோ நான் இப்போ வானலியில் நல்லெண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். இதை வந்து நல்லா நசுக்கி அதில் உள்ள சீடெல்லாம் அலம்பி எடுத்துன்ட்டேன். புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் வந்து நனைச்சி கரைச்சி எடுத்துன்ட்டேன். இது சாம்பார் பொடி எடுத்துட்டுருக்கேன். அதே போல் மஞ்சப்பொடி, பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி. இதில் நீங்கள் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கணுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், வெறும் தக்காளி கூட மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சுட்ட உடனே தாளிச்சுன்றலாம். ஸோ இது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த குழம்புன்றதுனால எண்ணெய் 1 டீஸ்பூன் கொஞ்சம் கூட எடுத்துட்டுருக்கேன். கம்மியாக வேணும்னா நீங்கள் குத்திக்கோங்க. நான் கடுகு, வெந்தயத்தை இதில் போட்டுக்கிறேன், பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நம்ம இந்த சுண்டைக்காயை போட்டுடலாம். கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் அது நல்லா வேகட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். காரணம் என்னென்னா, அந்த உப்பு வந்து அந்த சுண்டைக்காய்க்குள்ளே உரைக்கணும், இல்லைன்னா சாப்பிட்றச்சு அது ஒரு மாதிரி தனியாக ஒட்டாமையும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக வர ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கலாம் இதில். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி, குழம்பு பொடி எல்லாம், அந்த சாம்பார் பொடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். நான் 2 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது தக்காளி. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயம் வேண்டாதவா தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். யாரோ வந்துட்டா வாசலில். ஒரு செகண்ட் அப்படி போயிட்டேன். கொஞ்சம் அடுப்பை சின்னது பண்ண மறந்துட்டேன். பண்ணிகிட்டே இருக்கோமேன்ட்டு கொஞ்சம் லேசாக அதில் உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றிருத்து. அடி பிடிக்கல நல்ல காலத்துக்கு. இப்போ வந்து நான் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயம் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டாச்சு ஆல்ரெடி. இதை ஒரு பெரட்டிட்டு நம்ம இப்போ புளி ஜலம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் புளி கரைச்சி அதை வடிகட்டி எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ சட்டுன்னு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. சப்போஸ் கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்திக்கலாம். நான் கொஞ்சம் ஜலம் குத்தின்னு இருக்கேன். இந்த நேரத்தில் உப்பெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டுருங்க சரியாக இருக்கான்ட்டு. நல்லா ஒரு கொதி வந்தது கையோட இந்த வெண்டைக்காய்க்கு ஸ்டஃபிங்க்கு எடுத்துட்டேன் இல்லையா, அந்த பீனட் பேஸ்ட்டு அது கொஞ்சம் இருக்குது. இதோட நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் வந்து ஒரு 4-5 பத்தை தேங்காயை ஆட் பண்ணி இதை அரைச்சி நான் என்னுடைய சாம்பார் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேங்காய் ரெண்டுத்தையும் இதோடு சேர்த்து அரைச்சி ஜலங்குத்தி அரைச்சி அந்த குழம்போடு சேர்க்க வேண்டிதான். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ வந்து தேங்காய், சோம்பு இது ஸோ அதையும் சேர்த்து இதோடைய அப்படியே அதே மிக்சிலேயே இதை போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். கொஞ்சம் ஜலம் இருந்துருத்து. இந்த தேங்காய் கொஞ்சம் பீஸ் ஆகிடுது. எங்காத்து மிக்சியே இப்படி தான் பண்ணுறது. நான் எப்பயும் என்ன பண்ணிவிடுவேன், தேங்காயை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜலங்குத்தி பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன். இன்றைக்கி அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் ஜலங்குத்திட்டேன். அது என்னடானா ஒழுங்காக அரைக்காமல் பண்ணுறேன். எனக்கெல்லாம் அந்த சாப்பிட்றச்ச தேங்காய் வந்தால் பிடிக்கும். அப்பாவுக்கு பல்லு இல்லாதனால சாப்பிட்றச்ச அந்த மாதிரி வந்துடுத்துனா அவரால் சாப்பிட முடியாது. ஸோ இப்போ நல்லா இது கொதிச்சுடுத்துனா ஆல்ரெடி நம்ம கடுகு வெந்தயம்லாம் தாளித்து தான் குழம்பே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே எதுவுமே ஒன்றும் இல்லை. அழகாக அது நல்லா கொதிச்சுடுத்துனா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோன்னா ஃப்ரெஷ் சுண்டக்காய் குழம்பு நமக்கு ரெடி. ஸோ இன்றைக்கு உண்டான தலிகை பார்த்தேல் அப்படின்னாக்கா வெண்டைக்காய் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டஃப்டு ஃப்ரை அது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சுண்ட வத்தல் போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். அப்பளம் பொரிச்சிருக்கேன். சுட சுட சாதம். அப்புறம் மோருக்கு வந்து மிளகா பொரிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான தலிகையில் நான் பண்ணினது. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.